தினந்தோறும் யார் சிவனை வழிபடுகிறாரோ அவனுக்கு தான் சுவாமி தலையெழுத்தை மாற்றுவார், அவன் விதியை மாற்றுவார். மதி அணிந்த கடவுள் அவன் யார்? நிறைய பேர் சொல்லுவான், நான் இன்னைக்கு கோயிலுக்கு போயிருக்கிறேன், நான் இன்னைக்கு கோயில் போய் சாமியை பார்த்தேன், அண்ணாமலையார பார்த்தேன் அப்படின்பா. இல்ல ராஜா, இல்ல. அவன் உன்னை பார்க்கணும்னு கூப்பிட்டாதான் நீங்க வர முடியும், என்ன உட்பட. என்னையும் சொல்லுகிறேன், இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து என்னை பற்றி பேசு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் முன்னாலன்னு அன்னைக்கே போட்ட விதி. இத வேற எவனாலையும் மாத்த முடியாது, யாராலையும் மாத்த முடியாது. இங்க வந்திருக்கிற அத்தனை பேர் இதே ஊரா? 100ல ஒரு 50 பேர் இருப்பாங்க. ஆனா இங்க வந்திருக்கிற அத்தனை பேர் வெளியூர் அடியார். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, சாமிக்கு யார பிடிக்குதோ அவனைத்தான் பக்கத்துல வைத்து அலங்காரிக்கிற கொண்டாடுகிற ஒரே கடவுள் சிவன். நீங்க சிவனை வழிபட வழிபட உங்களை தூக்கி தலையில வைக்கிற ஒரே தெய்வம் திருவதிகை வீரட்டானேஸ்வர பெருமான் தான். பிரதோஷம் பாக்குறவங்க உங்களுக்கு முழு புண்ணியம். தினந்தோறும் யார் சிவனை வழிபடுகிறாரோ அவனுக்கு தான் சுவாமி தலையெழுத்தை மாற்றுவார், அவன் விதியை மாற்றுவார். மதி அணிந்த கடவுள் அவன் யார்? நிறைய பேர் சொல்லுவான், நான் இன்னைக்கு கோயிலுக்கு போயிருக்கிறேன், நான் இன்னைக்கு கோயில் போய் சாமியை பார்த்தேன், அண்ணாமலையார பார்த்தேன் அப்படின்பா. இல்ல ராஜா, இல்ல. அவன் உன்னை பார்க்கணும்னு கூப்பிட்டாதான் நீங்க வர முடியும், என்ன உட்பட. என்னையும் சொல்லுகிறேன், இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து என்னை பற்றி பேசு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் முன்னாலன்னு அன்னைக்கே போட்ட விதி. இத வேற எவனாலையும் மாத்த முடியாது, யாராலையும் மாத்த முடியாது. இங்க வந்திருக்கிற அத்தனை பேர் இதே ஊரா? 100ல ஒரு 50 பேர் இருப்பாங்க. ஆனா இங்க வந்திருக்கிற அத்தனை பேர் வெளியூர் அடியார். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, சாமிக்கு யார பிடிக்குதோ அவனைத்தான் பக்கத்துல வைத்து அலங்காரிக்கிற கொண்டாடுகிற ஒரே கடவுள் சிவன்.